ஹாய் விவோஸ், சண்டே மினி விளாக் பார்த்துடலாமா? சண்டே கொஞ்சம் பிஸி டே ப்ளஸ் இண்டக்ஷன் ஸ்டவ்வோட தான் எல்லா வேலையும் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா என்ன தான் நீங்கள் புக்கிங் பண்ணாலுமே எல்பிஜி கேஸ்லாம் புக்கிங் ஆக மாட்டேங்குது. இன்னும் 45 டேஸ் ஆகுமா. அதாவது கிராமத்தில் இருக்கவங்க 45 டேஸ் கழிச்சு தான் புக் பண்ணோம், டவுனில் இருக்கவங்க 25 டேஸ் கழிச்சு. கிராமத்தில் இருந்தால் அந்த விறகுலாம் யூஸ் பண்ணிப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க போல். இருந்தாலும் காலையிலேருந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வை கட்டிட்டு அழுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ மண்சடிலாம் அதை தூக்கி வைக்க முடியாது இல்லையா. சண்டே கொஞ்சம் பிஸி சமையல். பாப்பா பார்க்க போகிறோம். அங்கேயுமே அவுட்டிங் டே தான், ஹோட்டலில் சாப்பிட்லாம். இருந்தாலும் நம்ம கை தான் சும்மா இருக்காது, ஏதாவது சமைச்சு எடுத்துகிட்டு போகலான்னு தோணுச்சு. ஒருவேளை அங்கே இப்போ நிறைய நியூஸ் பார்க்குறோம், ஹோட்டலில் அது கிடையாது, இதை சமைக்கிறதெல்லாம் அப்படி இப்படிங்கிறாங்க. அதை மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, சரி சமைச்சு எடுத்துகிட்டு போயிடலாமேன்னு இறங்குனதான். 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு தான் சமைச்சிட்ருக்கேன். பாதி சமையல் இண்டக்ஷன் பேஸ் பண்ணி கொஞ்சமாக தாளிக்கிறது அந்த மாதிரிலாம் ஸ்டவ் யூஸ் பண்ணிக்கிறது. ஏன்னா கேஸ் இல்லைன்னா இல்லத்தரசியலின் பாடு பெரும் பாடாயிடும். ஸோ அதுக்காக புத்திசாலித்தனமாக சில சமையல் செஞ்சிட்ருக்கோம். எப்படி தக்காளி 1 கிலோ 100 ரூபா விற்றாலும் நம்ம சமைச்சோம் இல்லையா. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ சீப் ரேட் ஆகிட்டு இப்பயும் சமைக்கிறோம். ஸோ எந்த மாதிரி சமயத்தில் எந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டால் ரொம்ப ஈஸி அப்படிங்கிறத பயன்படுத்தி சமைக்க வேண்டியது தான். பொதுவாக எனக்கு சிலிண்டர் பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த் ஒரு 7 டேஸ் இல்லைனா ஒரு 8-9 டேஸ் வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் புக் பண்ணி 1 மந்த் ஆகுது. இன்னும் நான் 15 டேஸ் வெயிட் பண்ணால் தான் புக்கிங்கே போட முடியும். பட் அது எப்போ வருதுன்னு தெரியல. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் 2-3 நாளாக சமைச்சிட்ருக்கேன். சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துடலாமா? சண்டே ஸ்பெஷல்னு சொல்கிறத விட பாப்பாவுக்கு என்ன சமைச்சு எடுத்துகிட்டு போனேன்னு பார்க்கலாம். எப்போ போனாலுமே சிக்கன் பிரியாணி இல்லை சிக்கன் அந்த மாதிரி வெரைட்டி தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இந்த வாட்டி ஃபிஷ் எடுத்துகிட்டு போகலாமேன்னு ஃபிஷ் வாங்கிட்டு ஃபிஷ் குழம்பு, கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியாச்சு, கொஞ்சம் ப்ரான் கிரேவி மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அவங்களுக்கு சாம்பார், புடலங்காய் பொரியல், அப்புறம் கொஞ்சமாக மாவடவு, ஊறுகாய் இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. எல்லாம் எடுத்துட்டோம். ஆனால் பேக் பண்ணி அந்த பேக்கில் போகிறது தான் எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. நான் அப்போ வரைக்கும் ஃப்ரெஷ் ஆகலை. அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இதெல்லாம் பேக் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஸ்வெட்டிங் ஆகிடுச்சு. சாப்பிட்டேனான்னு கூட மறந்துட்டேன். அப்போ தான் பப்பாளி பழம் இருந்துச்சு, அது 2 பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு அதுதான் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஆச்சு. அதோட கிளம்பியாச்சு. ஸ்கூலுக்கு ரீச் ஆக நியரஸ்ட்டு ஒரு 2 ஆகிடுச்சு. கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பணும். அங்கே போயிட்டு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா அவுட்டிங் போகலாம். அவுட்டிங்னா வெயிலாக இருக்குது, எங்கேயும் போக முடியல. ஒரு 3 hours எங்கேயாவது உட்கார மாதிரி பிளேஸ் பார்த்தோம். சரி, அதுக்கு ஆங்வால் மால் தான் தாய்க்கேள்வி புக் பண்ணியிருந்தோம். சீரியஸ்லி ராதிகா மேமுக்கு ஒரு சூப்பரான படம் இது. அவங்க எவ்வளோ நடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் தி பெஸ்ட் அல்டிமேட் ஆக்டிங்னா இந்த படத்தில் தான் சொல்லுவேன். அவங்க அப்பாவுக்கு எப்படி ரத்த கண்ணீர் ஒரு சிறந்த படமாக அமைஞ்சிச்சோ அது மாதிரி ராதிகா மேமுக்கு இந்த தாய்க்கேள்வி இந்த சூப்பர் படமாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க இந்த மூவி பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு நல்லா ஃப்ரீயாக வரலாம். நான் இன்னுமே 2-3 கிளிப்பிங்லாம் யூடியூப்பில் பார்த்துட்டு இப்போவுமே சிரிச்சிட்டு இருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு கருத்துள்ள படம், எல்லா வயசுக்காரங்களும் பார்க்கக்கூடிய ஒரு படம். அவ்வளோதான். மூவி பார்த்துட்டு கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இந்த வாரம் ஒரு வீட்டுக்கு ஒரு குட்டி பாத்திரம் வாங்கியிருக்கேன். அது என்னன்னு நெக்ஸ்ட் விளாகில் போடுறேன். ஓகே வியூவர்ஸ், இந்த விளாக் பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.